வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த பேட்டரி ட்ரில் தான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பேட்டரி ட்ரில் தான் இப்போ நம்ம இந்த கவர்லேருந்து பிரித்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது கூட பேட்டரி ட்ரில் கூட என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பிரித்து செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம இந்த பார்சலை வந்து பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு உள்ள இந்த பேட்டரியில் கூட என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா இந்த பர்பிள்ஸ் கவர் தான் கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக தான் வந்திருக்கு. இதுதான் கம்பெனி பேர், கிளாட்ங்கிற கம்பெனி தான் வந்திருக்கு. இப்போ பார்ப்போம். சரி, இப்போ நம்ம திறந்து இதை பார்ப்போம் உள்ள என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு. இதில் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ட்ரில்லு, இதில் வந்து ஸ்டார் பிட் இருக்குது, 2 பக்கம் ஸ்டார் பிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 36 வோல்ட் பேட்டரி, விஎஃப் மேக்ஸ் லித்தியம் பேட்டரி, இது 2 இருக்குது. அடுத்தது ஒரு சார்ஜர் இருக்குது. அடுத்தது கூட வந்து இந்த பிட்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இது மரத்தில் போடுற பிட்டு வந்து ஒரு 3 பிட்டு கொடுத்துருக்காங்க. மரத்தில் போடுற 3 பிட்டு. இது நம்ம இரும்பில் போடக்கூடிய பிட்டு, இது ஒரு 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஸ்டார் பிட்டு வந்து ஒரு 3 ஸ்டார் பிட்டும் 3 மைனஸ் 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பிட்டு இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து இந்த பாக்ஸ் பானரு, இது 5, 13, 5லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எத்தனை இருக்குன்னா 9 பீஸ் இருக்குது. மேலே ஒரு 5, கீழே ஒரு 4, 9 பீஸ் இருக்குது. அடுத்தது இந்த இது கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த இதுதான், நம்ம கை போக முடியாத இடத்துலலாம் இந்த இதை வச்சு நம்ம இதில் இந்த ஸ்டார் பிட்டை மாட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மாட்டி நம்ம இது பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம இந்த பேட்டரியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நேராக வச்சு அழுத்தி விட்டோன்னே லாக் ஆகிடுச்சு. ரைட் சைடு, இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளணும்னா ரைட் சைடில் ஓடுது. அதே இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தள்ளணும்னா ரிவர்ஸு. அதே மாதிரி சென்டரில் வச்சுட்டா லாக்கு, இது வந்து வேலை செய்யாது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இது முன்பக்கம் வச்சோம்னா, இது முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு அதிகம், அதே பின்னாடி தள்ளோம்னா ஸ்பீடு குறைவு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இதில் வந்து இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து நம்ம ஸ்க்ரூ கலட்டுறது, டைட் வைக்கிற அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த இது வந்து நம்ம அந்த இரும்பு இந்த மெட்டல் இதுகளில் ஸ்க்ரூ பண்ணுறோம், பிட்டு வச்சு நம்ம ஓட்ட போகிறோம்னா அப்போ இந்த இதில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம செவத்தில் போகிறது அந்த மாதிரி ஆமாம் டேப்பு. இப்போ நம்ம இந்த இதில் வைக்கும்போது இது சேக் ஆகும், உள்ள போயிட்டு வரும். இந்த இதெல்லாம் வைக்கும்போது போகாது, டைட்டாக இருக்கும் இந்த இது. இது வந்து நம்ம ஸ்க்ரூ இந்த மாதிரி கலட்டுறதுக்கு இதை வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து டார்க் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 25 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த அளவு டைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா? 1லேருந்து 25 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு மெட்டல் பீஸில் நம்ம இப்போ வந்து ஸ்க்ரூ ஏற்றி பார்ப்போம் எப்படி இறங்குது அப்படின்னு. இந்த ஸ்டார் பிட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டார்ச் லைட் இருக்குது. ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிறோம். ஃபுல் ஸ்பீடில் வச்சால் தான் இரும்பு நம்ம ஸ்க்ரூ இறக்கும் போது இறங்கும். ஒரு சின்ன மெட்டல் பீஸ் எடுத்துக்கிறோம்.
இங்கே இருக்குது. நம்ம அந்த இரும்பு மெட்டலில் இறக்குறதுக்கு பிசி ஸ்க்ரூ இது, செல்ஃப் ஸ்க்ரூ இது. இதை வச்சு நம்ம இப்போ போட்டு பார்ப்போம் எப்படி இறங்குது அப்படின்னு. ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த டார்க் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம். அதிகப்படுத்தியாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இதில் தான் வச்சுருக்கோம், இரும்பில் போடுற மாதிரி. இறங்கிடுச்சு. நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்பீட் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒரு கட்டையில் ஒன்று ஏற்றி பார்ப்போம், ஸ்க்ரூ எப்படி இறங்குன்னு. ஒரு சின்ன கட்டை பீஸ் வச்சு கட்டையில் போடும்போது நம்ம இதில் கூட மாற்றிக்கலாம். இந்த இதில் மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ இறக்கும்போது லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. அப்படியே கழட்டிக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவு டைட் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கணும். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இதில் வச்சுருந்தோம்னா ஓரளவு டைட் ஏறணும், நம்ம கையை பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிடும். அதே இது நம்ம வந்து ஓரளவு குறிப்பிட்ட அளவு டைட் வச்சுக்கிட்டோம்னா அது டைட் ஏறினாலும் இது மட்டும் சுற்றிக்கிறோம், நம்ம கையை பிடிச்சி சுற்ற. அதுக்காக இந்த வந்து டார்க் வந்து நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம இதில் வந்து ஒரு இந்த ஸ்க்ரூ வச்சு இறக்கி பார்ப்போம் எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு. அதுக்காக நம்ம அந்த அதுலேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம 8 mm எடுத்துக்கிறோம். இது 8 mm. நம்ம இதில் போடுறதுக்கு வந்து இந்த சின்ன பீஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் போடணும்னா நம்ம இந்த பீஸில் மாட்டி தான் போட முடியும். இந்த மாதிரி போட்டு தான் போட முடியும். நல்லா தான் இறங்குது. மிஷின் நல்லா இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு இதை வந்து பயன்படுத்தும் போது தான் தெரியும் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. நல்லா இருக்காங்க, ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த அதிக ஸ்பீடில் வச்சோம்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1500 RPMல சுத்தம் போட்டிருக்காங்க. அதே இது வந்து ஸ்பீடு குறைவாக அவ்வளோ 2வது இதில் வச்சிட்டோம்னா நிமிஷத்துக்கு 400 RPMல சுத்தம்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நிமிஷத்துக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் நம்ம சார்ஜர் செக் பண்ணி பார்ப்போம். சார்ஜர் வந்து ஆன் பண்ண பச்சை கலர் லைட் எரியுது. இப்போ பேட்டரியில் வந்து இப்போ நம்ம சார்ஜ் போட்டு போவோம் எப்படி ஏறுதுன்னு. இதுக்கு இந்த உள்பக்கம் கொடுத்துருக்காங்க பின்னு. சார்ஜ் போட்டோன்னே லைட் வந்து சிவப்பு கலரில் மாறிடுச்சு. அப்போ அது வந்து பேட்டரி சார்ஜ் ஃபுல்லானோன்னு பச்சை கலர் மாதிரி அப்போ நம்ம மாறினோன்னா நம்ம எடுத்துக்கிற வேண்டியது. சரிங்களா?
அதே மாதிரியில் இந்த இது பாருங்க, இது மடிக்கிற வண்டி மாட்டிட்டு நம்மளுக்கு இது வந்து நம்ம அந்த சாரமாக போடுறதுக்கு. இதே மாதிரி இந்த மாதிரி இதில் போடும்போது இந்த அருகு பாருங்க, இதில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த கை சில இடத்துல வந்து நம்ம கை வச்சு டைட் வைக்க முடியாது, லூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பரவாயில்ல தண்ணியும் மாற்றிக்க வேண்டியது. இது நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த மிஷினில் வந்த டூல்ஸ் எல்லாமே இவ்வளோதான். நம்மளுக்கு வந்து மிஷினில் வந்து 2 பிட்டு கொடுத்துருக்காங்க. மிஷின்லேயே நம்ம ரெண்டையும் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். சார்ஜ் லைட் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குது, வேறு எதனாலும் மாற்றிக்கலாம். நல்லா இருக்கு மிஷின். பேட்டரி கலட்டுறது இந்த பாருங்க, இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு எடுத்தோம்னா வந்துடும். மாட்டர் சும்மா அப்படி நேரம் வச்சு அப்படி தள்ளி விட்டால் லாக் ஆகிடுது, அவ்வளோதான். கம்பெனி வந்து கிளாட்டுங்கிற கம்பெனி இது. அதே மாதிரி இது தேவைப்படுறவங்க இந்த மிஷின் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நல்லாயிருக்கு. அதுபோக இனிமேல் நம்ம பயன்படுத்தும் போது தான் இதில் என்ன குறைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.